வெல்கம் பேக் டு மை சேனல் யோகாஸ் லைஃப் ஸ்டைல். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்பம் வீடியோ கேட்டிருந்தீங்க. எங்ககிட்ட இல்லாத நாங்கள் போடாத ஆல்பம் பார்த்தீங்கன்னா எங்கள் நிச்சயதார்த்த ஆல்பம் அண்ட் வந்து மகியோட 3rd பர்த்டேக்கு நாங்கள் ஆல்பம் எதுவும் எடுக்கல. ஃபோட்டோகிராஃபர் அதெல்லாம் கூப்பிட ஃபோனில் தான் எடுத்தோம். அதுவும் இல்லை, இப்போ ரீசெண்டாக எடுத்த லாஸ்ட் பர்த்டே ஆல்பமும் நாங்கள் போடல. அது வந்து ப்ரமோஷனுக்கு ஒரு சிஸ்டர் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னோட ஆல்பம், எங்கிட்ட இல்லாத ஆல்பத்தை ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ப்ரமோஷனாக வந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆல்பம்? நிச்சயதார்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு எடுத்தோன்னா வந்து அப்போதைக்கு நம்ம வந்து அப்போதான் நான் வேலைக்கு போயிட்டு இருந்த சமயம், அதனால் ஆல்பம்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இது ஃபோனில் இருந்தது, நான் அனுப்பிச்சி விட்டேன் உங்களுக்கு. பட் அது வந்து செயின் போட்டதா? நம்ம செயின் போட்டது. ஆனால் அந்த மூமெண்ட் எங்களுக்கு வந்து தாலி கட்டுற மூமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு அப்போதைக்கு. ஏன்னா எல்லாரும் இந்த இதெல்லாம் தூக்கி போட்டு நல்லா இது செம்ம. இது வந்து எங்களுக்கு கல்யாண ஆல்பத்தை விட கல்யாணத்தை தாலி கட்டினதோட இந்த மூமெண்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னா யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம். ரொம்பவே அழகா முடிஞ்சிச்சு. அப்போ பாருங்க யோகா ப்ளவுஸ் போட்டுருக்கு பாருங்க, நான் சாதா ப்ளவுஸ். அப்பெல்லாம் வந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது லேஸ் ஒர்க்கு, அதுதான் எங்களுக்கு வந்து ஆரி ப்ளவுஸ் மாதிரி அப்ப. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பிக்சர் இருக்குன்னு பார்க்கலாம். எங்களோட ஃபேவரட் பிக்சர்ஸ் இதெல்லாம். இன்ஸ்டாகிராமில் தெரிக்க விட்ட பிக்சர், டிக்டாக்ல தெரிக்க விட்ட பிக்சர்ஸ் இதெல்லாமே டிக்டாக்ல நாங்கள் போட்டு. அதில் பாருங்க நான் எவ்வளோ கருப்பாக இருக்கேன்னு. யோகா கூட அழகா இருக்கேன், நான் எவ்வளோ கட்ட கருப்பு. எங்க நானும் அப்படிதான் இருக்கேன், அசிங்கமாக தான் இருக்கீங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த ஃபோட்டோக்கு முன்னாடி பல சண்டைகள். அன்னைக்கே 2 பேரும் செம்மக்கோ சண்டை போட்டுதான். எதுக்கு சண்டை போடுற மாதிரி, எதுக்கோ சண்டை, இவனே காரணம் இல்லாமல் சண்டை போடுவேன். ஆமாம், டெக்கரேஷன் நிச்சயத்தை நம்மளுக்கு அப்ப நம்ம டெக்கரேஷன் பண்ணணும். அதுக்குக்கோ சண்டை போட்டாங்க, சொல்லாம போயிட்டேன்னு சொல்லி. சரியான சைக்கோ மாதிரி பண்ணுவாங்க லவ் பண்ண போது. சை கர்மம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து நாங்க வந்தது போது எடுத்தது. இது வந்து அப்போதைக்கு சீரெல்லாம் கொண்டு வருவாங்கல்ல, அந்த பழங்கள் இந்த மண்லாம் இருந்துச்சு. எங்க மதுவிலாவை பாருங்க, மதுவிலாவையும் சிவாவையும். அப்பதான் பவ்யா பிறந்த சமயம் அது. எங்க மாமா பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்பாவுக்கு சந்தனம் குங்குமம் தொட்டு வைக்கிறது, இந்த மூமெண்ட்லாம் இதுல நடக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ராம வந்து உள்ளே வர்றது, அந்த இது பார்த்தீங்கன்னா என் மகன். இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அத்தாச்சி பையன், அதாவது எங்கள் அத்தையோட பேரன். அவங்க எல்லாருமே அப்போ 2 பேர் க்ளோஸு, 2 பேர் தான் அவங்களாம் இருக்காங்க. இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு மெமரியான ஃபோட்டோஸ். இதில் தான் ஒரு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் டிக்டாக்ல போஸ்ட் ஞாபகம் இருக்க. ஒவ்வொரு பாட்டு சும்மா அப்படி எடுக்கிறதெல்லாம் போஸ்ட் பண்ணி விடுறது. அந்தளவுக்கு நல்லா ரீச் ஆச்சு. இது வந்து உள்ளே இருக்கும்போது அப்போ வந்து எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி மூமெண்ட்டாக எங்களுக்கு அமைஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஆல்பம் மட்டும்தான் போடல, மற்றபடி ஃபேமிலி மூமெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. சிண்டோட அம்மா யாருன்னு காட்டு. யார் வந்தா இருக்காங்க பாருங்க, இவங்க தான் சிண்டோட அம்மா. ஆமாம், நிறைய பேர் சிண்டோட அம்மா இருக்காங்களான்லாம் கேட்குறீங்க. இந்த தாங்க இருக்காங்க, இப்போ இருக்காங்க. கொடிக்கரம்பையில் இருக்காங்க, அவங்க ஊர் கொடிக்கரம்பை. இதாவது சிண்டோட அம்மா, சிண்டு மனோஜோட அம்மா. இதெல்லாம் கப்பிள்ஸ் ப்ளாக் ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சண்டையிலேயே ஃபோட்டோ போட்டு இருப்ப பாருங்க 2 பேரும். அழுகாத குறைய நானாக இருந்தேன். இருந்தாலும் சத்திங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு நின்றாரு. ஏடா இரும்பு கல்லில் வேலை பார்த்தா எனக்கு தூக்க முடியும், தூக்க முடியும். வேட்டி கட்டியிருந்தேன், தூக்க முடியும். தூக்கி வாரி போட்டு தூக்கி வீசி போடுவேன் அவனையெல்லாம் பார்த்துக்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெமரியான ஃபோட்டோஸ் தான் எங்களுக்கு எல்லாமே. அப்போல்லாம் இந்த சேல் நிறைய பேர் சொல்லுங்க, சேலெல்லாம் எங்கே வாங்க நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னா டிக்டாக்ல நல்லா மெசேஜ் பண்ணிடுங்க. இது எல்லாமே கப்புள் ஷூட் தான். டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணி டெக்கரேஷன். ஆனால் அந்த ஃபோட்டோக்கு நல்லா அமைஞ்சிருச்சு. என்ன நம்மளுக்கு அந்த பிங்க் கலருக்கு நல்லாவே அமைஞ்சிருச்சு எங்களுக்கு செட்டாக. அதுக்கடுத்து இது ஃபுல்லாமே ஃபேமிலி மூமெண்ட்டிங்க பாருங்க. எங்கள் அப்பா, எங்கள் ஆச்சி, இது ஃபுல்லாமே ஃபேமிலியாக நாங்கள் இருக்கிறது ஃபோட்டோ. என் அக்கா எவ்வளோ எப்படி இருக்கான்னு பாரு. இப்படிதான் முதல் இருப்பா, சிம்பிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கப் ராணி ஆயிடுச்சு என்னைய மாதிரியே. ஓகே, மேக்கப் போடுவா, கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணா, இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டா சார் மேடம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு சேலை கொடுக்குற மூமெண்ட்டு. அதுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபேமிலி மூமெண்ட்டு. இது எங்கள் தாய் மாமா, இவர் தான் எங்கள் தாய் மாமா. இது வந்து ராமோட தாய் மாமா. 2 பேர் நிற்கிறாங்க பாருங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா என்னோட அழகான மூஞ்சியை பாருங்க, எப்படி அழகா இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ அசிங்கமாயிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையே அழகா இருந்துச்சு. செல்ல பார்த்து பேசி, மூஞ்ச பார்த்து பேசாத. ஒரு மூஞ்சி ஏதாச்சும் ரியாக்ஷன் பண்ணுவேன்னு நினைச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் தாண்டி அழகா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அந்த பொட்டு தாண்டி அழகு. ஓகே ராமா, இதெல்லாம் வந்து நான் எவ்வளோ கருப்பா இருக்கேன்னு நானும் இப்பதான் பாக்குறேன். எவ்வளவு கருப்பா இருக்கேன் பாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்க முடியாம அப்படிலாம்
அப்போ அவ்வளோ குண்டா இருந்த நல்லா வெயிட். ஃபேமிலி பிக்சர். நான் இந்த பிக்சர்ல எதை போடணும் பெருசான்னு கேட்டாங்க. நான் வந்து இந்த ஃபோட்டோ நீ நம்மளாம் எடுத்த ஃபோட்டோ இல்லை, ஒன்று தனியாக இருக்கு, இந்த ஃபோட்டோ போடுங்க அப்படின்னு சொன்னேன். அத்தை மாமாவோட பெருசாக இருக்க மாதிரி, அம்மா அப்பாவோட இருக்க மாதிரி நான் தான் போட்டேன். நல்லா போட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு கேங்ஸு, கடைசி நன்றி சொல்கிற ஃபோட்டோ, இது எல்லாமே ஃபேமிலி மூமெண்ட் தான். இதெல்லாம் என் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸு. இது ஃபுல்லாமே அழகாக இருக்கும். என் கண்ணெல்லாம் போட்டிருக்காங்க. என் கண் அவ்வளோ அழகாக இருக்கும், அதனால கண்ணை மட்டும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபோன் எடுத்து செல்ஃபி வீடியோடா ராமா. இதெல்லாம் என்னோட சிஸ்டர்ஸ். இது வந்து இவ தர்ஷினி, இவ வந்து மோனி, இது நானும், இது எங்கள் அக்கா. இதெல்லாம் உள்ள அழைக்கிற வீடியோ இல்லை, இதெல்லாமே ஃபோனில் எடுத்தது சும்மா. அதெல்லாம் சும்மா போட்டு விட்டுருக்காங்க, நல்லா இருக்காங்க. இது எல்லாமே ஒன்று ஒன்றா இருக்கும். இது நாத்தனார் வந்து குங்குமம் வச்சு. இதுதான் வந்து நான் தான் செல்ஃபி, நான் தான் வந்து ஃபோட்டோ லவ்வர்ன்றனால சிங்கிளாக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். கண்ணாடி போட்டு இதெல்லாம் சூப்பராக ரீச் ஆச்சு. இன்ஸ்டாகிராமில் நல்லா, டிக்டாக்ல இருந்து அப்போ தான் நல்ல ஒரு ரீச் ஆனது. இங்கே பாரு 2 ஆட்சியுமே எங்கள் கூட இப்போ இல்லை. இவங்களும் இல்லை, இவங்க தான் ஃபர்ஸ்ட் இறந்து போனாங்க, அடுத்து இவங்க இறந்துட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோட அம்மா, இது வந்து எங்கள் அத்தை. இவங்க வந்து எங்கள் அத்தையோட அம்மா. 2 பேருமே இப்போ உயிரோட இல்லை. கடைசி இவங்க 2 பேரும் மீட் பண்ண ஃபோட்டோ இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, பால் காட்சிக்கு வந்து மீட் பண்ணிருக்காங்க. பால் காட்சிக்கு தான், எங்கள் வீட்டு பால் காட்சி தான் கடைசியாக எல்லாருமே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் எங்களோட பால் காட்சிக்கு இருந்தாங்க. அடுத்து வேறு எந்த ஃபங்க்ஷனுக்குமே இல்லை, இருக்க முடியாமல் போயிடுச்சு. அண்ட் தென் பார்த்துக்கிட்டா எங்கள் பால் காட்சி முடிஞ்சு எத்தனை வருஷம் மற்ற எங்களுக்கு வந்து 3 மாதம் செஞ்சு இறந்து போனாங்க நினைக்கிறேன். பால் காட்சி முடிஞ்சாங்க. கடைசியாக மீட் பண்ணது வந்து பால் காட்சிக்கு தான் நாங்கள் எல்லாருமே. அண்ட் வந்து நான் பால் காட்சிக்கு எடுத்து கொடுத்த சேலை தான் 2 பேருமே இறந்ததுக்கு மேலே போட்டிருந்தாங்க. என்னராமா யதார்த்தமாக நடந்த விஷயம் இது. அதை நினைக்க எனக்கு அதை பார்த்தா நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதேன். 2 பேருமே இறந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பால் காட்சிக்கு போட்டிருந்த சேலை தான் பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருந்தாங்க. ஏதாச்சும் நடந்தது, அது எனக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. கடைசி ஆச்சு என் சேலையை தான் போட்டு போகிறா அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். இது பார்த்தீங்க இந்த மூமெண்ட் தாங்க சரியான மூமெண்ட்டுங்க. இது அப்படியே ஒரு இந்த அச்சரையெல்லாம் போட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. எங்கள் ஏரியாவில் எல்லாம் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா தாலி கட்டுற மாதிரி பண்ணுறாங்களே, எல்லாரும் புளிச்சாக்க அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இது. கடைசியில் வந்து வணக்கம் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டாச்சு. அதுக்கடுத்து இது ஃபுல்லாமே ஃபேமிலி பிக்சர்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி மூமெண்ட் தான். அதுக்கு முடிய போகுது, அவ்வளோதான். இது ஃபுல்லாக தான் பிக்சர். இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. ராம்யோகா மார்ச் 21, 2020 தான் எனக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம். டக்குன்னு வந்து லாக்டவுன் போட போறாங்க, சனிக்கிழமை மாற்றி ஒரே நாள் டக்குன்னு எல்லாத்தையும் மாற்றி டக்குன்னு முடிவெடுத்து வச்சது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.